சிலுவையை குறித்து தியானிக்கும் இந்த நாட்களிலே சிலுவையில் அறையப்பட வேண்டிய நம்முடைய பலவீனங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 13:4 அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். இந்த வேத வசனத்தில் ஆண்டவராகி இயேசு பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார் என்று சொல்லி குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 3வது வசனத்திலே அவர் பலவீனர் அல்ல என்று ஒரு வார்த்தையை பவுல் குறிப்பிடுகிறார். பலவீனர் அல்ல, அவர் பலனுள்ளவர், பலவீனனுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆனால் சிலுவையிலே அவர் தொங்கின போது அவரை குறித்து அவர் சொல்லுவது அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார் என்பதுதான். ஏன் அவர் சிலுவையில் பட்டவராய் அறையப்பட்டார் என்றால் நம்முடைய பலவீனங்களின் நிமித்தமே அவர் பலவீனராய் அறையப்பட்டார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதத்திலே நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் பாவமானார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ நம்முடைய பாவங்கள் நிமித்தம் பாவமில்லாத பரிசுத்தராகிய அவர் பாவமானார். நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டதினாலே அவர் சிலுவையிலே சாபமானார். நம்முடைய தரித்திரத்தை நம்மை விட்டு நீக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே தரித்திரரானார் என்றெல்லாம் வேத வார்த்தைகளிலே நாம் வாசிக்கிறோம். அதுபோலவே நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் பலவீனராய் அறையப்பட்டார். நம்முடைய பலவீனங்கள் அவரை பலவீனராய் மாற்றியது, அதுதான் உண்மை. ஸோ இந்த நாளிலே கூட நாம் நம்முடைய பலவீனங்கள் ஆண்டவரை சிலுவையில் அறைய காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே அந்த பலவீனங்களிலிருந்து விடுதலை அடைவதற்காக தான் அவர் ஆனார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய பலவீனங்களிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த செய்தியின் மூலமாய் நம்முடைய பலவீனங்கள் எவை என்பதை கண்டுபிடிக்கலாம். இந்த பலவீனங்களிலிருந்து நாம் எப்படி விடுதலை அடைவது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வேளையில் முதலாவது பலவீனம் என்பது என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலவீனம் என்பது நம்முடைய இயலாமை, நம்மால் மேற்கொள்ள முடியாத நிலை. அதாவது நாம் செய்ய முடியாதவைகள் நமது பலவீனம். நாம் சில வேளை பயப்படவே கூடாது என்று நினைப்போம், ஆனால் எல்லாவற்றுக்கும் பயப்படுவோம். அது நம்முடைய பலவீனம். இது எல்லா தேவனுடைய பிள்ளைகள் வாழ்விலும் இந்த பலவீனங்கள் இருந்ததை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது சங்கீத பகுதிகளிலே அவன் நிறைய காரியங்களை தன் சத்துருக்களுக்கு எதிராக அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். உன்னுடைய மனைவி விதவையாக கடவுள், உன் பிள்ளைகள் இப்படியாக கடவர்கள் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், இது என் பலவீனம், இது என் பலவீனம். அதாவது ஒருவரையும் சபிக்கக்கூடாது, ஒருவரையும் திட்டக்கூடாது அப்படின்லாம் நினைத்தாலும் அந்த சூழ்நிலையிலே சில நேரங்களிலே நாம் அந்த காரியங்களை செய்து விடுகிறோம். ஆகவே இதுதான் நம்முடைய பலவீனம். ஒருவேளை நம்மால் 5 கிலோ அரிசி உள்ள பையை தான் தூக்க முடியும், ஆனால் நம்மால் 50 கிலோ மூட்டையுள்ள 50 கிலோ அரிசியுள்ள மூட்டையை நாம் தூக்க முடியாது. அப்போ எனக்கு இதை தூக்குவதற்குத்தான் பலன் இருக்கிறது, அந்த அதிகமான அரிசியை என்னால் தூக்க முடியாது, ஏனென்றால் எனக்கு அது பலவீனம். ஸோ எது நமக்கு இயலவில்லை என்று சொல்லுகிறோமோ அதுதான் பலவீனம். இது பவுலுடைய வாழ்க்கையில் கூட இருந்ததை நாம் பார்க்கிறோம். பவுல் என்ன சொல்கிறார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை தான் செய்கிறேன் என்று சொல்கிறார். இது கூட ஒரு பலவீனம் தான். நாம் விரும்புகிறதை செய்ய இயலவில்லை, நாம் விரும்பாத காரியங்களை, விரும்பாத தீமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, ஆனால் பாவமான காரியங்களை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள பகுதிகளில் வாசிக்கிறோம். ஏசபேலின் வார்த்தைகளினால் ஏற்பட்ட பயத்தை மேற்கொள்ள முடியாமல் எலியா அங்கு பயந்து ஓடி அவன் ஒரு சூறை செடியின் கீழ் சோர்ந்து உட்கார்ந்து விடுகிறான்.
போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி. பாருங்கள், தைரியமாக சவால் விட்டு பேசின எலியா இப்பொழுது சோர்ந்து துவண்டு ஓடிப்போய் சூறைச்செடியின் கீழ் படுத்திருக்கிறான். அப்படியானால் ஒரு சில நேரங்களிலே விசுவாசத்தோடு தைரியத்தோடு பேசுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ஒரு காலகட்டத்தில், இல்லைன்றால் அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் மூலமாய், பயமுறுத்தல்கள் மூலமாய் அவர்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் பின்வாங்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பலவீனம் எல்லாரையுமே தாக்கக்கூடிய ஒன்று. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில பலவீனங்கள் இருக்கத்தான் செய்கிறது. பலவீனம் என்பது ஒரு ஆவி என்று இயேசு குறிப்பிடுவதை லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு போதகம் பண்ணின ஜெப ஆலயத்தில் 18 வருடமாய் எவ்வளவு நிமிரக்கூடாதபடி இருந்த பலவீனத்தின் ஆவியால் கட்டப்பட்டிருந்த கூனியான ஒரு ஸ்திரீயை அவர் விடுவித்ததை வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ 18 ஆண்டுகளாய் அந்த ஜெப ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவளால் நிமிர்ந்து கூட அந்த இடத்துல யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியாது. அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இந்த ஆபிரகாமின் குமாரத்தி என்று. அப்படியானால் அவள் ஒரு விசுவாசி, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பிள்ளை. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை, ஜபாலயத்துக்கு தவறாமல் வருகிற பிள்ளை, ஆனால் தன் கூணடைந்த தன்னுடைய நிலைமை நிமித்தமாய் அவமானப்பட்டோ கஷ்டப்பட்டோ அதை சாக்காக சொல்லி அவள் ஒரு நாளும் ஜபாலயத்திற்கு வராமல் நின்று விடவில்லை. இயேசு வந்திருந்த அந்த நாட்களிலே கூட அவள் அந்த ஆலயத்திற்கு வந்தாள். ஆனால் அவள் இயேசுவை காண முடியவில்லை. ஆனால் இயேசு அவளை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அவளை கண்டு அவள் இடத்துல வந்து அவளை அந்த பலவீனத்தின் நிமிரக்கூடாது இருந்த அவளுடைய பலவீனத்திலிருந்து அவளை விடுதலை பண்ணினார், சுஸ்தமாக்கினார். இதை குறித்து அங்கிருந்தவர்கள் இயேசுவை ஓய்வு நாளிலே நீங்கள் சுகமாக்குறது சரியா என்று கேட்டபொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னால், 18 ஆண்டுகளால் பலவீனப்படுத்துகிற ஆவியினால் சாத்தான் இவளை கட்டி வைத்திருந்தான். இவளை விடுவிக்கிறது சரியானது தானே என்று அவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பலவீனம் என்பது ஒரு ஆவி மாத்திரமல்ல, சாத்தான் நம்மை செயல்படாமல் செய்ய பயன்படுத்தும் சாத்தானின் ஆயுதம். பாவம் சாபம் எல்லாம் சாத்தானால் மனுக்குலத்திற்கு வந்தது போல பலவீனமும் சாத்தானால் மனுக்குலத்தின் மேல் பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒன்றாகும். வேடிக்கை என்னவென்றால், விசுவாசிகளும் இந்த பலவீனத்தால் கட்டப்பட்டிருப்பதே. லூக்கா 13:11 வாசிக்கும் பொழுது வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த ஸ்திரியை குறித்து பலவீனத்தை சாத்தானின் கட்டு என்று இயேசு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பவுலும் தன் சரீரத்தில் இருந்த பலவீனத்தை குறிப்பிடுவது சாத்தானின் தூதன் என்று குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே வாசிக்கிறோம். எனவே நம் பலவீனங்களை கண்டு கொள்ளாமல் இருந்தாலோ அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்யாமற் போனாலோ சாத்தான் அதையே பயன்படுத்தி இயேசுவை நோக்கி பார்க்க விடாமல் நம்மை பாழ்படுத்தி விடுவான். அந்த ஸ்திரீ, அவள் ஆபிரகாமின் குமாரத்தி, ஓய்வு நாளை ஆசரிப்பவள். ஆனால் 18 ஆண்டுகள் தன் பலவீனத்திலிருந்து விடுதலை இல்லாமலே வாழ்ந்திருக்கிறாள். என்ன பரிதாபம்! இன்று விசுவாசிகள் என்று சொல்லிக்கொள்ளும் நாமும் இந்த ஸ்திரீயைப் போலவே பல வருட விசுவாசிகளாயிருந்தும் ஆலயங்களுக்கு தவறாமல் சென்றும் பல பலவீனங்களில் சிக்கியிருக்கிறோம். நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் இயேசுவின் வல்லமையை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மை விடுதலை பண்ணவே இயேசு சிலுவையிலே பலவீனரானார். நம்முடைய பலவீனங்கள் எவை என்பதை கண்டுபிடித்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் முயற்சிக்காவிட்டால் அவளைப் போலவே ஆண்டுகள் கணக்காக நாம் நம்முடைய பலவீனத்தில் இருக்க வேண்டியிருக்கும். ஆகவே இந்த நாளிலே தேவன் அதற்கான கிருபைகளை நமக்கு தந்து அவைகளிலிருந்து வெளியே வர விடுதலை அடைய உதவி செய்வாராக. முதலாவது, நம்முடைய பலவீனம் எவைகள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது நம்முடைய பலவீனம் மாம்ச பலவீனம். வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது, ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்.
மாம்ச பலவீனம் என்பது மாம்சத்திற்குரியவர்களாய் வாழ்வது. இதை பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள பகுதிகளில் தெளிவாக்குகிறார். கொரிந்து சபையார் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இதை பவுல் குறிப்பிடுகிறதை காணலாம். ஆனால் இவர்களுக்குள்ளே ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. குழந்தைத்தனமான பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதகங்களும் இருந்தபடியால் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடந்தார்கள். எனவே பவுல் அவர்களை குறித்து நீங்கள் பலனில்லாதவர்கள் என்றும் நீங்கள் பலனில்லாதவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை என்றும் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 6:19 ரோம சபைக்கு எழுதும்போது உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன் என்று ஆரம்பித்து அவர்கள் அவயவங்கள் மூலமாய் செய்யப்படும் பாவங்களால் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இதை தான் சாலமோன் ஞானி பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6 உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே என்கிறார். அப்படியானால் மாம்ச பலவீனம் என்பது நம் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் பதிலை பெற்றுக்கொள்ளாமல் போகிறதற்கு காரணம் என்ன? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற உங்கள் இச்சைகளினால் அல்லவோ என்று சொல்லுகிறார். கோபம் கொள்ளக்கூடாது என தீர்மானிப்போம், ஆனால் தீர்மானத்தில் நிலை நிற்க முடிவதில்லை. நாம் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்வதுதான் மாம்ச பலவீனம். இதிலிருந்து விடுதலை அடைய பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் சிலுவையில் தமது மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததை விசுவாசித்து நாம் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். கலாத்தியர் 5:24 வாசிக்கும்போது பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தையும் கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அடுத்து, தேவ ஆவியானவர் நம்மில் வாசமாயிருக்கவும் ஆவியானவரால் நடத்தப்படவும் விட்டு கொடுக்க வேண்டும். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே பவுல் குறிப்பிடுகிறதை காணலாம். பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 6:19 பவுல் இதை குறிப்பிடுகிறார். முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தங்களை நடப்பிக்கிறதற்காக நீங்கள் ஒப்பு கொடுத்திருந்தீர்கள். இப்பொழுதோ கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் அவயவங்களை பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு பாவம் ஒளிந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உதாரணமாக உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். கண்களின் இச்சை என்று வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. இச்சை என்கிற பாவம் கண்களிலே ஒளிந்திருக்கிறது இல்லையா? நாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நாவானது பொல்லாங்குள்ளது. அது தீமையானவைகளையும் பேசும், நன்மையானவைகளையும் பேசும். சபிக்கும், ஆசீர்வதிக்கும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது ஆயுள் சக்கரத்தையே கொளித்துவிடும். அப்படியானால் இந்த நாவிலே எத்தனை விதமான பாவங்கள் இருக்கிறது. பொய் பேசுகிறோம், புறம் கூறுகிறோம், பிறரை அவதூறு பண்ணுகிறோம், இப்படியான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். இதெல்லாம் நாவிலே மறைந்திருக்கிற பாவங்கள். அப்படியானால் பாருங்கள், ஒவ்வொரு அவயவத்தின் பின்னாலும் ஒரு பாவம் மாம்சத்தின் கிரியை அங்கே இருக்கிறது. அதை நாம் முற்றிலுமாக நம்மை விட்டு நீக்குவதற்காக தான் இயேசு தன்னுடைய மாம்சத்தை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார். அவருடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, அவருடைய இருதயத்திலே ஈட்டியால் குத்தப்பட்டது, அவருடைய தலையிலே முள்முடி வைத்ததினாலே கண்களிலே காதுகளிலே எல்லாம் அவருடைய இரத்தம் வழிந்து ஓடினது. எதற்காக என்றால் உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளையும் பாவங்களையும் உங்களை விட்டு வெளியேற்றுவதற்காக, அதிலிருந்து உங்களை விடுதலை பண்ணுவதற்காக. சாத்தான் மாம்சத்திலே
உங்கள் அவயவங்களிலே இப்படிப்பட்ட பாவங்களை வைத்து உங்களை கட்டி வைத்திருக்கிறான். எந்த பாவத்தினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து இன்றைக்கு தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நீங்கள் தேவனிடத்தில் அதை அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் இப்பொழுது அறிந்து கொண்டது போல இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு நம் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சைகளையும் சிலுவையில் அறையவும் தேவ ஆவியானவரால் நடத்தப்படவும் நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் நீதியின் ஆயுதங்களாக அவருக்காக செயல்பட ஒப்பு கொடுக்கவும் வேண்டும். அடுத்ததாக விசுவாசத்தில் பலவீனம். ரோமர் 14:1 வாசிக்கிறோம், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அப்படியானால் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டாலும் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிறவர்கள் அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள். நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லுவார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே அநேகமான சந்தேகங்கள் அவிசுவாசங்கள் எல்லாம் இருக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 தேவ பிள்ளைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார்கள். அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆகவே நேபுகாத் நிறுத்தின பொற்சிலையை வணங்க முடியாது என்றவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். தண்டனை எத்தனை பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் எங்களை தப்புவிப்பார். அப்படியானால் அவர் தப்புவிக்காமலே போனாலும் நாங்கள் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை, தேவனை விட்டு வழி விலகுவதில்லை என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் சீடர்களை பாருங்கள், இயேசு வாழ்ந்த நாட்களெல்லாம் சீடர்கள் அவரோடு கூடவே பயணித்தார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்டார்கள், அவருடைய அற்புதங்களை கண்டார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே அவிசுவாசம் நிரம்பி இருந்தது. ஒரு நாள் அவர்கள் எல்லாம் படகிலே போகும் பொழுது இயேசு அடித்தட்டிலே தூங்கி கொண்டிருந்தார். பலத்த புயல் காற்று, பயங்கரமான காற்று வீசி படகு மிகவும் அலைப்புண்டது. உடனே அவர்கள் என்னென்னவோ செய்கிறார்கள். பாய்மர கப்பலை இழுக்கிறார்கள், அதை கட்டுப்படுத்த, படகை கட்டுப்படுத்த என்னென்னவோ முயற்சி செய்துவிட்டு கடைசியில் அலறுகிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், நமக்கு கவலை இல்லையா? யாருக்கு கவலை இல்லையா? இயேசுவுக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். இயேசு எழுந்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி அந்த காற்றையும் கடலையும் அமர்த்திவிட்டு அவர்களிடத்தில் கேட்ட காரியம் என்ன? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்போ பாருங்கள், விசுவாசிகளாய் இயேசுவே நீர்தான் எல்லாம் என்று இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் கூட விசுவாசத்திலே பலவீனங்கள் காணப்படுகிறது. ஆகவே நாம் விசுவாசத்தில் பலவீனர்களாய் இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் கூட பல நேரம் விசுவாசத்தில் பலவீனப்படுவதை உணர்கிறோம். திருமண காரியங்களுக்காக, வேலைக்காக, சில தேவைகளுக்காக ஜெபித்து காத்திருக்கும் போதும், நாம் எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் நடக்காத போதும் விசுவாசத்தில் தடுமாறி விடுகிறோம். ஆனால் ஆபிரகாமை குறித்து பவுல் எழுதும்போது அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை என்றும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்றும் ரோமர் 4:18-21 வரை பவுல் எழுதியிருக்கிறதை நாம் காண்கிறோம். நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் வரும்போது விசுவாசம் குறைகிறது அல்லது பலவீனப்படுகிறது. இதனால் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் தன்னுடைய சரீர பலவீனங்களை, சாராளுடைய சரீர பலவீனங்களை எண்ணாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்தான். அவ்விசுவாசத்திற்கோ சந்தேகத்திற்கோ இடமளிக்கவில்லை. எப்பொழுதும் விசுவாசத்தில் பலவீனப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நம்பாமல் சந்தேகப்படும் போதும் உலகத்தில் உள்ளவைகளை இச்சித்து பணம், பொருள், பதவி, புகழ், சம்பத்து அவைகளை நாடி தேடி ஓடும்போதும், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகளின் விபரீதங்களில் சிக்கும் போதும் நாம் விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். 1 தீமோத்தேயு 6:10-11 வசனங்களிலும் 1 தீமோத்தேயு 6:26 வசனத்திலும் இந்த காரியத்தை வாசிக்கிறோம். 6:20 வாசிக்கிறோம். கொலோசையர் 2:20-23 கூட இந்த காரியத்தை பவுல் குறிப்பிடுவதை காண்கிறோம். அதாவது சீர்கேடான வீண் பேச்சுகள், உலகத்தை இச்சித்து அதை பின்னால் ஓடும் பொழுது, அதுக்கப்புறமா தேவனுடைய வார்த்தைகளை நம்பாமல் சந்தேகப்படும் போது நாம் விசுவாசத்திலே பலவீனம் அடைகிறோம்.
அவிசுவாசத்திற்கும் இருதய கடினத்திற்கும் ஆளாகும் போதும் தேவன் நமக்குள் தந்திருக்கும் நல்மனசாட்சியை தள்ளிவிடும் போதும் நாம் விசுவாசத்தில் பலவீனர்களாய் மாறிவிடுகிறோம். எபிரேயர் 3:7-12 வரை உள்ள வார்த்தைகளிலே இப்படியாக எழுதியிருக்கிறது. நாம் அவிசுவாசத்திற்கும் இருதய கடினத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் நாம் விசுவாசத்தில் பலவீனராகிவிடுவோம். அதே போல் 1 தீமோத்தேயு 1:19 நாம் நமக்கு தெய்வம் தந்திருக்கிற நல்மனசாட்சியை நாம் தள்ளிவிடும் பொழுது விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்விடுகிறோம். ஆகவே நாம் விசுவாசத்தில் பலவீனராய் இருக்கக்கூடாது. நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாய் ஆபிரகாமைப் போல மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வசனத்திற்குள் ஆழமாய் வேரூன்றி வளர வேண்டும். கொலோசையர் 2:6-7 வசனத்திலே வாசிக்கிறோம். வசனத்தில் வேரூன்றி ஸ்தோத்திரத்தோடு விசுவாசத்தில் அதிலே பெருகுங்கள் என்று எழுதுகிறார். பவுல் நிருபங்களில் எழுதும்போது விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று எழுதுகிறார். பேதுரு எழுதும்போது விசுவாசத்திலே நீங்கள் உறுதிப்பட வேண்டும். யூதா எழுதும்போது பரிசுத்தமான உங்கள் விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். ஸோ நாம் இந்த காலகட்டங்களிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், பலவிதமான காரியங்களை கேள்விப்படுகிறோம். இந்த சீடர்கள் பயந்தது போலவே நாமும் கூட பயப்படுகிறோம், அவிசுவாசிக்கிறோம், சந்தேகிக்கிறோம். இந்த சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், குழப்பங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை பலவீனப்படுத்தும். ஆகவே தான் பவுல் எபிரேயர்களுக்கு எழுதின நிருபம் 3:6 சொல்லும் பொழுது, நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். இப்படி செய்வோமாகில் விசுவாசத்தில் பலவீனராயிராமல் விசுவாசத்தில் வல்லவர்களாக நாம் மாறுவோம். ஆகவே நம்முடைய விசுவாசத்தின் பலவீனத்தை சிலுவையில் நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவின் மேல் நாம் வைக்கலாம். இயேசுவையே நோக்கி பார்க்கலாம். இயேசுவையே மேலே நாம் அவருடைய வார்த்தைகளின் மேலே நாம் நம்பிக்கையை வைத்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே அந்த வார்த்தையை கேட்டு இருக்கிறோம் அல்லவா? எப்படி அந்த வேலைக்காரர்கள் ஆண்டவராகிய இயேசு சொன்னதை விசுவாசித்து செயல்பட்டார்களோ அதுபோல் நாமும் விசுவாசித்து செயல்படும்போது, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து செயல்படும்போது, நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் பலவீனங்கள் நம்மை விட்டு நீங்கும். அடுத்ததாக நம்முடைய சரீர பலவீனங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் என்று சொல்லி கலாத்தியர் 4:13 பவுல் தன்னுடைய சரீர பலவீனத்தை குறித்து அங்கு அவர் கூறுவதை பார்க்கிறோம். அவருடைய சரீரத்தில் ஏதோ ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அவர் 1 கொரிந்தியரில் விவரிக்கிறதை பார்க்கிறோம். அது சாத்தானால் குட்டப்படும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பாருங்கள், பலவீனம் என்பது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு கருவி. ஒருவேளை எல்லாமே சாத்தானா, அப்போ எப்படி அது என்று நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் அந்த பலவீனம் வரும்பொழுது அதை நீங்கள் மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அந்த பலவீனத்திலேயே நீங்கள் தங்கிவிட்டால் அதை ஏன் அந்த பலவீனம் என்று அறிக்கையிட்டு கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அதை சாத்தான் தனக்கு சாதகமாக பிடித்து கொள்ளுவான். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பலவீனங்கள் வரும், ஆனால் பலவீனத்தை உதறி தள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அதை உதறி தள்ளாமல் அதிலேயே நாம் வாழ பழகி கொள்வோமானால் நிச்சயமாக அந்த பலவீனத்தை சாத்தான் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவான். ஆகவே நாம் சரீர பலவீனம் என்று நமக்கு வரும் பொழுது நம்முடைய சரீர பலவீனம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். சரீர பலவீனம் என்பது நமது சரீரத்தில் காணப்படும் குறைகள். அது ஒரு வேளை வியாதியாக இருக்கலாம். சரீரத்தில் சிலருக்கு ஊனங்கள், செயல்படாத உறுப்புகள் இப்படி இருக்கலாம். சிலருக்கு தொடர்ந்தேச்சியான வலிகள் இருக்கலாம். சில பேருக்கு வேலை பலுவினால், பாவ பழக்கங்களினாலும் சரீரத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆகவே இந்த பலவீனங்கள் நம் சரீரத்திலே நாம் வேகமாக சுறுசுறுப்பாக நாம் நினைக்கிறபடி, இல்லை என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நாம் செயல்படாமல் போகும்படி அது நம்மை பலவீனப்படுத்துகிறது. இயேசு வாழ்ந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சரீர பலவீனத்திலிருந்தவர்களை அவர் சுகப்படுத்தினதை, விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். நாம் கூட பார்த்தோம் அல்லவா? லூக்கா 13 எவ்வளவும் நிமிரக்கூடாத கூடியான ஸ்திரியை
அவர் சுகப்படுத்தினார். 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவர் குணப்படுத்தினார். குருடர்களை, குஷ்டரோகிகளை, சூம்பின உறுப்புள்ளவர்களை, பெரும்பாடுள்ள ஸ்திரீ போன்ற அநேகரை இயேசு சுகமாக்கினார். இன்றும் அவர் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். அவர் சிலுவையில் நமது வியாதியின் பலவீனங்களுக்காக காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். 1 பேதுரு 2:24 இதை வாசிக்கிறோம். ஆகவே விசுவாசிப்பதோடு நின்றுவிடாமல் இயேசுவின் நாமத்தில் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று யாக்கோபு 5:15 வாசிக்கிறோம். அலங்கார வாசலண்டை அமர்ந்திருந்த பிறவி சப்பானி இயேசு நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பெலனடைந்து சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டதை அப்போஸ்தலர் 3:16 பேதுரு குறிப்பிடுவதை காண்கிறோம். எனவே வியாதியின் பலவீனங்களிலிருந்து சுகமடைய விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து, நம்முடைய பலவீனங்களுக்கு ஏற்ற மருத்துவ உதவியை நாடலாம். ஏனெனில் இயேசு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல என்று மத்தேயு 9:12 கூறினார். எனவே சுகவீனங்கள், பலவீனங்கள் வரும்பொழுது மருத்துவ உதவியை நாடலாம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்த பொழுது அழுது விண்ணப்பம் பண்ணினது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசி ஏசாயா அத்திப்பழ அடையை அவனது வியாதியாகிய பிளவையின் மேல் 10 போட அவனுக்கு ஆலோசனை சொன்னபோது அவன் ஜெபித்ததோடு மாத்திரமல்ல, விண்ணப்பத்தை செய்தது மாத்திரமல்ல, அந்த அத்திப்பழ அடையை தன்னுடைய பிளவையின் மேல் அவன் 10 போட்டு அந்த வியாதி நீங்கி சுகமடைந்தான். பலவீனப்பட்ட தீமோத்தேயுவுக்கு பவுல் என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேருகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் என்று 1 தீமோத்தேயு 5:23 ஆலோசனை தருவதை பார்க்கிறோம். அப்படியானால் நமக்கு தேவையான மருத்துவ உதவிகளை பெற்றும் ஆகாரத்திலே கட்டுப்பாட்டை கடைபிடித்தும் மார்த்தாளைப் போல் பற்பல வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்யாமல் உடற்பயிற்சிகள் மூலமாகவும் நேரத்தில் சாப்பிட்டு ஓய்வு எடுப்பதினாலும் பலவீனத்திலிருந்து விடுதலை பெறலாம். அதாவது சரீர பலவீனத்திலிருந்து, சுகவீனங்களிலிருந்து விடுதலை பெறலாம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று 2 கொரிந்தியர் 12:9 பவுலுக்கு வாக்கருளின தேவன் உங்களையும் உங்கள் பலவீன நேரங்களில் தமது கிருபையாலும் பலத்தாலும் தாங்கி நடத்துவார். நம்முடைய பலவீனங்களை சிலுவையில் சுமந்த இயேசு இன்றைக்கும் நம்முடைய பலவீனங்களுக்கு குறித்து பரிதபிக்கிறவராக இருப்பதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவும். இந்த நாளிலே நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய பலவீனங்கள் என்னவென்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆலோசனைகளையும் நாம் அறிந்து கொண்டோம். ஆகவே இந்த நாளிலே அந்த ஆலோசனைகளின்படி இயேசு நமக்காக சிலுவையில் நம்முடைய பலவீனங்களை சுமந்ததை விசுவாசித்து நாம் சாத்தானால் கட்டப்படாதபடிக்கு மிக ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து நாம் விடுதலையை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ தேவன் நமக்கு அருள் செய்வார். ஆகவே நாம் இந்த படிப்பட்ட பலவீனங்களிலிருந்து வெளியே வர தேவனை நெருங்கி நாம் சேர வேண்டும். கிருபாசன தண்டையில் நெருங்கி சேர வேண்டும். இயேசுவே நம்முடைய எல்லா பலவீனங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாய் தேவன் உங்களை உங்கள் பலவீனங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் பலவீனங்களுக்காக சிலுவையிலே பலவீனரான இயேசுவே, உங்கள் நாமத்தினாலே பரலோக பிதாவி சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல எங்கள் பலவீனங்கள் என்ன என்பதையும் அந்த பலவீனத்தின் பின்னணியிலே இருக்கிற நபர் யார் என்பதையும் நாங்கள் காணும்படி நீ செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே, நீர் வாழ்ந்த நாட்களிலே, வேதாகம நாட்களிலே அநேக தேவ பிள்ளைகளை மாம்ச பலவீனத்திலிருந்தும் சரீர பலவீனத்திலிருந்தும் விசுவாச பலவீனத்திலிருந்தும் நீர் விடுதலையாக்கியிருக்கிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவர்கள் எந்த பலவீனத்தினால் கட்டப்பட்டிருந்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவர்களை நான் விடுவிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சிலுவையிலே சிந்தின உம்முடைய இரத்தம்
எங்களை எல்லா பாவங்களிலிருந்து மாத்திரமல்ல, எல்லா பலவீனங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற இரத்தம். ஆகவே இப்பொழுதும் இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் ஒவ்வொருவரையும் அவருடைய பலவீனங்களிலிருந்து நான் விடுதலையாக்குகிறேன், சுகமாக்குகிறேன். இப்பொழுது நீர் அதை இயேசுவின் நாமத்திலே செய்ததற்காக நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து அவர்கள் பலவீனத்திலேயே தங்கிவிடாதபடிக்கு நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். வசனத்தின் மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் தேவ மனிதர்களுடைய ஆலோசனைகள் மூலமாகவும் நீர் இவர்களை வழி நடத்தும். உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமையை கொண்டு வருகிறோம். இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன்.